ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிரிண்டல்வார்ம் கல்ச்சர்ல மைட்ஸ்ன்னு ஒரு பூச்சி வந்து கல்ச்சர் கிராஷ் ஆகுறது நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருந்திருப்போம். அந்த மைட்ஸ் வராம இருக்கிறதுக்கு கிரிண்டல்வார்ம் கல்ச்சர எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரிண்டல்வார்ம் கல்ச்சர் நம்ம கோகோபீட்ல தான் பண்ணுவோம். கோகோபீட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி பார் மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கத்தி வச்சு உடச்சி வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சேல்ஸுக்கெல்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தேவைக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எடுத்துருக்கிற கோகோபீட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சதும் நல்லா கோந்து அப்படியே புசு புசுன்னு அதோட குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஓல்டு கோகோபீட்டு, கொஞ்சம் நான் ஒரு பாராகவே எடுத்து வச்சுட்டு பண்ணுறதுனால அது அப்படியே இங்கே கொஞ்சம் நாள் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு, அதான் உடச்சி போடுறேன். இந்த கோகோபீட்டை நீங்கள் அடுத்தது எடுத்து அப்படியே கொண்டு ஏதாவது ஒரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொக்கோபீட்டை வந்து நல்லா கொதிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த கொக்கோபீட்ஸில் இருக்கக்கூடிய மைட்ஸோட எக்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ நம்ம கல்ச்சரில் மைட்ஸ் டெவலப் ஆகி நம்ம கல்ச்சர் கிராஷ் ஆகாது. இப்போ நம்ம கொதிக்க வச்ச கோகோபீட்டை இந்த மாதிரி தனியாக ஒரு டப் ஏதாவது எடுத்து அதுக்கு கொஞ்சம் அதாவது நான் வந்து நிறைய கோகோபீட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு இந்த டப்பில் எடுத்து அதை நார்மல் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கணும். நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு அது வரணும் இல்லையா, அந்த ஹீட்டோடு நம்ம கல்ச்சர் போட்டோன்னா அதில் வார்ம்ஸ் வராது. ஸோ நம்ம வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு அதை மாற்றி கொண்டு வரணும். ஸோ நார்மல் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த கோகோபீட்டை எடுத்து நம்ம கிரிண்டல்வார்ம் கல்ச்சர் போடணும். கிரிண்டல்வார்ம் கல்ச்சர் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் கிரிண்டல்வார்ம் கல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூடவே இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைட்ஸுங்கிற பூச்சி வந்து கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இந்த கல்ச்சர் வந்து நமக்கு பீட்டா பேரண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் பாம்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நிறைய வீடுகளில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்மெல் வருங்கிற பயம் வேறு இருக்கும். இந்த கல்ச்சர் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லுமே வராது. ஒரு 20-25 டேஸ், அதை ஆக்சுவலாக நமக்கு கோகோபீட் ஹீட் பண்ணியிருக்கிறனால நமக்கு ஒரு 25 டேஸ் ஒன்ஸு இதே மாதிரி ரீகல்ச்சர் பண்ணிட்டா போதும். நம்ம பீட்டா ப்ரீடிங்கில் லைவ் ஃபீடு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.